Good evening students. Parapodia or sheet இதெல்லாம் ஸ்மால் மைக்ரோஸ்கோபிக் லெக்ஸ் சரியா மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறியதாக இருக்கக்கூடிய லெக்ஸ் இந்த மாதிரி பேரப்போடியாவும் கிடையாது சீட்டாகவும் கம்ப்ளீட்லி ஆப்சண்ட் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. பிளட் இஸ் ஸ்டோர்டு இன் கிராப் அது உரியப்படையக்கூடிய பிளட்டெல்லாம் ஸ்டோரில் கிராப்பில் ஸ்டோர் ஆகுது. இட் கிவ்ஸ் த நியூரிஷ்மெண்ட் ஆஃப் செவரல் மந்த்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு தேவையான ஃபுட்டு கிராப்லேயே ஸ்டோரேஜ் ஆகிடுது. Due to this reason, no elaborate secretion of digestive juice and enzymes. ரத்தம் மட்டுமே குடிக்கிறதுனால இதுக்கு டைஜஸ்டிவ் ஜூஸ் எல்லாம் நிறைய தேவைப்படுறதில்ல. ரத்தத்தை செரிமானம் பண்ணக்கூடிய என்ஜைம் மட்டும் அந்த போடும். பிளட் லேட்டிங் அப்படின்னா ரத்தத்தை கொட்டப்படுறது. இட் இஸ் எ டெக்னிக் ஆஃப் ப்ளீடிங் இம்பேஷன் ரிமூவ் தி டாக்ஸிக் இம்ப்யூரிட்டிஸ் ஆஃப் தி பாடி. இது ஒரு டெக்னிக்கு. ஏதாவது பூச்சி கடிச்சதுன்னா அதுலேருந்து ரத்தத்தை கிழிச்சு வெளியே விடுவாங்க. இப்படி வெளியிட்டோம்னா டாக்ஸின் வெளியில் போயிடும். இது ஒரு டெக்னிக் சரிங்களா. இதுவரை நம்ம லீச்சு கம்ப்ளீட் டைப் ஸ்டடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ரேபிட்டை பார்க்க போகிறோம். ரேபிட் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரேபிட்டோட ஜுவாலஜி நேம் ஆரிக்டோலேகஸ் கியூனிகுலஸ். இதுதான் ஜுவாலஜிக்கல் நேம். டாக்ஸானமிக்கல் பொசிஷன் இது ஒரு 4 மார்க் கொஷின். இதனோட ஃபைலம் கார்டேட்டா முதுகெலும் உடையது. சப்பைலம் வெர்டபிரேட்டா. கிளாஸ் மெமாலியா. ஆர்டர் லேகோமார்பா. ஜீனஸ் ஆரிக்டோலேகஸ். ஸ்பீசிஸ் கியூனிகுலஸ். இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது ஒரு 4 மார்க் கொஷின். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்ததுன்னா 1/2 மார்க் குறைச்சிருவாங்க சரிங்களா. இது ஒரு 4 மார்க் கேள்வி. ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் குறைஞ்சதுன்னா 1/2 மார்க் குறைச்சிருவாங்க. ஒரு 4 ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா 2 மார்க் போச்சு. சரி 8 ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. ஓகேவா, அந்தளவுக்கு நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹேபிட் அண்ட் ஹேபிட்டாட். ஹேபிட்னா அதனோட கேரக்டர், ஹேபிட்டாட்னா அது வாழும் இடம். ரேபிட் ஆர் ஜென்டில் அண்ட் டிம்ட் அனிமல்ஸ் அப்படின்னா கொஞ்சம் பயந்த சுவாகமாக இருக்கும், கொஞ்சம் பயந்த மாதிரியே இருக்கும் சரியா. ஜென்டில்னால் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும், கொஞ்சம் பயந்த சுவாகத்தோடு இருக்கும். தே ஆர் ஸோ லீப்பிங் மூமெண்ட் அப்படின்னா குதிச்சு ஓடுறது, தாவி ஓடுறது, இதெல்லாம் தாவி குதிக்கும். அட் லீவ் இன் பரோஸ் இது வந்து குகைகளுக்குள்ளார வாழும். தே ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட் தி வேர்ல்டு இது உலகம் ஃபுல்லாக இருக்குது. தே ஆர் ஹெர்பிவோரஸ் இதெல்லாம் வந்து தாவரத்தை மட்டும் சாப்பிட்டு வாழக்கூடிய உயிரினங்கள். ஃபீடிங் அண்ட் கிராஸ் புல்வெளிகளை சாப்பிடும். அண்ட் வெஜிடபிள்ஸ் லைக் ட்ரீனிப்ஸ் கிழங்கு, கேரட்டு, லாக்டிஸ் அப்படின்னா அந்த லாக்டோஸ் இருக்கக்கூடிய அந்த அருகம்புல் இந்த மாதிரி குரூப்ஸு சரியா இதெல்லாத்தையும் சாப்பிடும். கேரட்டு, ட்ரீனிப்ஸ் கிழங்குகள், லாக்டிஸ் அப்படின்னா செல்லுலோஸ் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ், மூங்கில் மரம், அருகம்புல் இந்த மாதிரி ஒருவித்தலை தாவரங்கள் இதில் வரும். ரேபிட்ஸ் ஆர் கிரிகேரியஸ் அப்படின்னா குரூப்பாக தான் வாழும் சரியா. ஒரு ஃபேமிலியே ஒரு குரூப்பாக வாழும், அதுக்கு பேர் கிரிகேரியஸ். மூவிங் இன் குரூப்ஸ் இஸ் கால்ட் அஸ் கிரிகேரியஸ். ரேபிட் எல்லாம் குரூப்பாக தான் வாழும். எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி முயலை பாருங்கள். இது காது, இது கண், இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இது கழுத்து, இது வந்து ட்ரங்க் வயிறு, இது திக்கு தொடை டெய்லு, முன்னங்கால், அப்புறம் மவுத்து, இயர், ஐ, கால் டிஜிட்ஸு, ஃபுட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ஷேப் அண்ட் சைஸ் அண்ட் கலரேஷன். இட் ஹாஸ் எலாங்கேட்டட் நீளமாக இருக்கும். சிலிண்டர்கள் வட்ட வடிவத்தில் பாடி இருக்கும். மேல்ஸ் ஆர் ஃபீமேல்ஸ் ஆர் சேம் சைஸ் மேலும் ஃபீமேலும் ஒரே அளவில் தான் இருக்கும். தி க்ரோ அபவுட் 45 சென்டிமீட்டர் இன் லென்த். வெயிட் இஸ் 2.2 kg. இது 45 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளரும். 2.22 கிலோ வரைக்கும் வளரும். The color varies from the white and black and white to black and white. ஒயிட்டாக இருக்கும் அல்லது black and whiteஆக இருக்கும் அல்லது ப்ரௌன் கலராகவும் இருக்கும். பாடி இஸ் கவர்டு வித் ஃபர். உடம்பு முழுவதும் முடி மூடி இருக்கும். ஃபர்னா முடி. விச் சர்வ்ஸ் கீப் இட் வார்ம். உடம்பு முழுவதும் முடி இருக்கிறதுனால அதனோட உடம்பு எப்பவும் சூடாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு பாடி டிவிஷன். உடம்பை வந்து 3 நாளாக பிரிச்சுக்கிறாங்க. தலை, கழுத்து, வயிறு, வால் இந்த மாதிரி 4 பிரிச்சுக்கிறாங்க. ஹெட்டு, நெக்கு, ட்ரங்க்கு, டெய்லு இப்படி 4 பிரிச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஹெட்டுன்னா தலை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹெட் இஸ் ஓவாய்டு முட்டை வடிவத்தில் இருக்கும். ஃப்ளாட் அண்ட் முன்னாடி ஃப்ளாட்டான மாதிரி இருக்கும். பியர்ஸ் எ ட்ருனகட் ஸ்நாட் அப்படின்னா முன்னாடி நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். மூக்கு முன்னாடி நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். வட்ட வடிவத்தில் இருக்கும். முன்னாடி ஃப்ளாட்டாக இருக்கும். It contains mouth, இதில் வாய் இருக்குது. எக்ஸ்டர்னல் நர்வ்ஸ்
ஐஸ், இயர்ஸ் அண்ட் விப்ரிசி. விப்ரிசின்னா மீசை. சரியா, அங்கே பாரு, இங்கே பெருசாக அந்த பூனைக்கு மீசை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பெருசாக முடி இருந்தால் அதுக்கு பேர் விப்ரிசி அப்படின்னு சொல்லி பேர். அதெல்லாம் வாயில் இருக்கு. எக்ஸ்டர்னல் நர்வ்ஸ் அப்படின்னா வெளிக்காது. சரியா, த மவுத் இஸ் ட்ரான்ஸ்வர்ஸ் லிக் லைக் பவுண்ட் அப்பர் த லிப் அண்ட் லோயர். வாய் வந்து வட்ட வடிவத்தில் இருக்கும், நடுவில் கிழிச்ச மாதிரி மேல் உதடு தனியாக இருக்கும், கீழ் உதடு தனியாக இருக்கும். ஜஸ்ட் above the mouth there are two oblique openings called nostrils. வாய்க்கு மேலே 2 ஓப்பனிங் இருக்குது, அதுதான் மூக்கோட துவாரம். சரியா, வாய்க்கு மேலே 2 ஓப்பனிங் இருக்குது, அதுக்கு பேர் நாஸ்ட்ரில்ஸ் அல்லது மூக்கோட துவாரம் அப்படின்னு சொல்லிப்பார். ஃப்ரம் ஈச் சைட் ஆஃப் தி அப்பர் லிப் டாக்டைல் ஹேர்ஸ் விப்ரிசியே ப்ரெசன்ட். சரியா, அப்பர் லிப்ஸ் மேலே மீசை அப்படிங்கிற முடி பூனைக்கு இருக்கிற மாதிரி, புலிக்கு இருக்கிற மாதிரி, சிங்கத்துக்கு இருக்கிற மாதிரி முடி, பெரிய முடி கேப்புட்டு இருக்கும், அதுக்கு பேர் விப்ரிசியே அப்படின்னு சொல்லி பேர், அல்லது விஸ்கர்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். டு ப்ரொஜெக்ட் அவுட்வேர்ட்ஸ் அப்படின்னா வெளிப்புறத்தை நோக்கி இருக்கும். சரி, பூனைக்கு இருக்கும், புலிக்கு இருக்கும், சிங்கத்துக்கு இருக்கும், சிறுத்தைக்கு இருக்கும். இந்த மாதிரி பூனை ஃபேமிலிக்கெல்லாம் இதில் இருக்குது. எ பேர் ஆஃப் லார்ஜ் மூவபிள், ஒரு பெரிய அசையும் தன்மையுடைய காது இருக்குது. எக்ஸ்டர்னல் இயர் ஆர் பின்னே. எக்ஸ்டர்னலாக வெளிப்புற காது, இது வெளிப்புற காது. இது உள்ளே இருக்கிறது நடுப்புற காது, உள்ளுப்புற காது. இது வெளிப்புற காதுக்கு பேர் பின்னே அப்படின்னு சொல்லி பேர். இட் இஸ் சிச்சுவேட்டட் தி டாப் ஆஃப் தி ஹெட். இது தலைக்கு மேலே ப்ரெசண்ட்டாக இருக்குது, தலைக்கு மேலே ப்ரெசண்ட்டாக இருக்குது. அடுத்து நெக் அப்படின்னா கழுத்து. த நெக் இஸ் கனெக்ட் வித் ஹெட் அண்ட் வித் ட்ரங்க். இது கழுத்து அப்படிங்கிறது தலையையும் வயிற்றையும் இணைக்குது. இட் ஹெல்ப்ஸ் டு டேர்ன் ஹெட். இது தலையை அசைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு அடுத்தது ட்ரங்க் அப்படின்னா வயிறு. த ட்ரங்க் இஸ் டிவிசிபிள் டு ஆன்டீரியர் தோராக்ஸ் அண்ட் போஸ்டீரியர் அப்டோமன். முன்னாடி மார்பு பகுதி, பின்னாடி அடிவேறுன்னு 2ஆக பிரிச்சுக்கிறோம். த ஃபீமேல்ஸ் ஹேவ் 4 or 5 teats. Nipples are present on the ventral surface between the thorax and abdomen. ஃபீமேலுக்கு மட்டும் மார்பு பகுதியிலையும் வயிற்று பகுதியிலையும் ஒரு 5 ஜோடி நிப்பிள்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பால் கொடுக்கக்கூடிய சுரப்பிகள் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதுக்கு பேர் நிப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இது ஃபீமேலுக்கு மட்டும்தான் இருக்கும். The trunk bears 2 pairs of pentatactile limbs. Penta means 5, tactile means fingers. ஒவ்வொரு கையிலையும் 5 விரல்கள் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். The 4 limbs are shorter. முன்னங்கால் சின்னதாக இருக்கும். Then hind limbs. பின்னங்கால் பெருசாக இருக்கும், முன்னங்கால் சின்னதாக இருக்கும். ஆல் த டிஜிட் பியர்ஸ் கிளாஸ். எல்லாத்துலேயும் அந்த குழம்புகள் இருக்குது. சரியா, த ஏனஸ் ப்ரெசன்ட் இன் போஸ்டீரியர் அண்ட் ஆஃப் தி அப்டமன் அண்ட் பேஸ் ஆஃப் தி டெயில். வாலுக்கு கீழ்ப்பகுதியில் ஒரு ஏனஸ் இருக்குது. இந்த ஃபீமேல்ஸ் வென்ட்ரல் சைட் ஆஃப் தி லைக் வால்வா இஸ் ப்ரெசன்ட். ஃபீமேலுக்கு வால்வா வெளியில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். சரியா, ஏனஸுக்கு பக்கத்தாலேயே. இன் மேல்ஸ் பெனிஸ் ப்ரெசன்ட் இன் வென்ட்ரல் சைட் ஆஃப் தி ஏனஸ். மேலுக்கு வந்து பெனிஸ் வயிற்று பகுதிக்குள்ளே இருக்கும். த மேல் ஹேஸ் 4 pair of testes included with scrotal sacs. மேலுக்கு அந்த டெஸ்டிஸை சுற்றி ஸ்க்ரோட்டல் சாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சவ்வு மூடி இருக்கும். இதுக்கு அடுத்தது டெய்லு, வால். டெய்ல் இஸ் ஷார்ட். வால் ரொம்ப சின்னதாக இருக்கும். இட் இஸ் டு கிவ் சிக்னல்ஸ் டு அதர் ரேபிட்ஸ் இன் ஈவன் டேஞ்சர். அதாவது முயல்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது அது வாழை ஆட்டி மற்ற முயல்கள்லாம் சொல்லும், இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னு சொல்லும். வால் ஆட்டுச்சுன்னா டேஞ்சர்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் ஸ்கின். அந்த ஸ்கின்னை வெட்டி பார்த்தா எப்படி தெரியுது? சரியா, இன்ட்ரிகுமெண்ட். த இன்ட்ரிகுமெண்ட் ஃபார்ம்ஸ் அவுட்டர் கவரிங் ஆஃப் த பாடி. உடம்போட வெளிப்பகுதியை சுற்றி இருக்கிறது தான் இன்ட்ரிகுமெண்ட். த ஸ்ட்ரக்சர் which are derived from the hairs, முடி, கிளாஸ், நகம், நெயில்ஸ், கிளான்ஸ், ஸ்வெட் கிளான்ஸ், வியர்வை சுரப்பி, செபேசியஸ் கிளாண்ட், மெமரி கிளாண்ட், இந்த மாதிரி நிறைய கிளாண்டு அதுக்குள்ளார ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா, முடி, நகம் இதெல்லாமே ஸ்கின்னோட டெரிவேட்டிவ்ஸ் தான். நெக்ஸ்ட்டு மெமரி கிளாண்டு. த மெமரி கிளாண்ட்ஸ் ஆர் மாடிஃபைடு கிளாண்ட்ஸ் ஆஃப் தி ஸ்கின். மெமரி கிளாண்ட்ஸ் எல்லாம் ஸ்கின்னோட கிளாண்ட்ஸ் மாடிஃபை தான் மெமரி கிளாண்டாக மாறி இருக்குது. தே ஆர் செக்ரேட் மில்க். மெமரி கிளாண்ட்ஸ் மில்க் செக்ரேட் பண்ணுது. அண்ட் ஹெல்ப்ஸ் நியூரிஷ் தி யங் ஒன்ஸ். குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறதுக்கு தேவையான நியூரிஷு மெமரி கிளாண்ட்ஸ்லேருந்து வருது. த ஸ்வெட் கிளாண்ட்ஸ் ஆர் செபேசியஸ் அண்ட் ஸ்பெசியஸ் கிளாண்ட்ஸ் எம்பர்ட் வித் த ஸ்கின் அண்ட் ரெகுலேட் த பாடி டெம்பரேச்சர். இதில் இருக்கக்கூடிய ஸ்வெட் கிளாண்ட்ஸும் செபேசியஸ் கிளாண்ட்டும் ஸ்கின்னில் அங்கங்கே புதஞ்சிருக்கு. இது என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். சப்போஸ் வந்து முயலோட பாடி டெம்பரேச்சர் குறைஞ்சிருச்சுன்னா இது ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதிகப்படுத்தும். வெயில் காலத்தில் அதனோட பாடி டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சுன்னா அந்த டெம்பரேச்சர் கூல் பண்ணி கரெக்டான லெவலில் ரெகுலேட் பண்ணி சரியான அளவில் வச்சு.
Okay, students.